இன்று சென்னை முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுகவினர் ஆளுநரை கண்டித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர். சில இடங்களில் அனுமதியின்றி திமுகவினர் கூடியதாக அவர்கள் மீது சிசிடிவி காட்சி பதிவுகளின் அடிப்படையில் புகார்கள் கொடுக்கப்பட்டன. அந்த புகார்களின் அடிப்படையில் திமுகவினர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாகவே பல்வேறு பிரச்சனைகளுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களை எதிர்க்கட்சி தலைவர்களும் திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அந்த விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் திமுகவினர் இன்று நடத்திய ஆளும் கட்சியின் சார்பாக திமுகவினர் இன்று நடத்திய போராட்டத்திலும் அனுமதியின்றி தடையை மீறி, அதாவது உரிய அனுமதி பெறாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடத்திய அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை அறிவித்திருக்கிறது. சென்னை மாநகரில் பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி கூடிய திமுகவினர் மீதும் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மீதும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் 2 பிரிவுகளின் கீழ் இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. இதனால் அனுமதியின்றி போராட்டம் நடத்தும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், ஆளும் கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சிகளுக்காக இருந்தாலும் காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த கைது நடவடிக்கையும் இது தொடர்பான செய்திகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது.